ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்கள வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் பேர் தான் ஆட்ரின். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. ஹீரோயின் பேர் பிளென் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கா. ஸோ அதில் அவனை பற்றி பிடிக்காம இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கா. இதை பார்த்து ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. ஆட்ரின் ரொம்ப சோகமாகி அப்படியே பாருக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறான். ஆட்ரினும் அழுறதை பார்த்துட்டு அந்த ஃபேபியானா அப்படிங்கிற அந்த பொண்ணும் அந்த ஓனர்கிட்ட போய் சொல்கிறா, அவர் ரொம்ப பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆட்ரினும் நல்லா குடிச்சிட்டு அங்கே குடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி பார்க்குறான். ஸோ அங்கே அவனால் நிற்க கூட முடியல. இதை பார்த்த ஃபேபியானாவும் ஏதோ ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் எனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்ரினும் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்க்கிங்கில் ஒருத்தனை இடிச்சிடுறான். அவனும் சும்மா இல்லாமல் நம்ம ஆட்ரினை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துடுறான். ஸோ ஃபேபியானா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறப்போ ஆட்ரின் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை பாவம் பார்த்து வாங்க என் காரில் ஏறுங்க, நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றா. ஆனால் ஆட்ரின் வேண்டாம், நான் வரலங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருங்க, உங்களுக்கு ரத்தம் ரொம்ப நாளே வந்துட்டு இருக்கு, ஸோ என் காரில் ஏறுங்க, வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சாங் ஒன்று போகுது. ஸோ அதை கேட்டதுமே ஆண்ட்ரின் கையெல்லாம் அசிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா காலையில் எழுந்து பார்த்தா அவன் வீட்டில் கிடக்குறான். ஸோ அவளும் அவன் ஆண்ட்ரின்ட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆண்ட்ரின் அவளை கண்டுக்காம எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆண்ட்ரின் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறவன். ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆனால் அந்த ஒய்ஃபை நினச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்படின்னு திரும்ப அந்த பாருக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த ஃபேபியானாவும் இருக்கா. ஸோ ஃபேபியானாவை மீட் பண்ணுறான். அவள்கிட்ட சாரி கேட்டுட்டு என்னோட என் ஒர்க் பிளேஸுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபியானாவே அங்கே கூட்டு போயிடுறான். கூட்டு போயிட்டு நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நைட்டு ஆட்ரினும் ஃபேபியானாவும் வீட்டுக்கு கூட்டு போயிடறான். அங்கே எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்க. காலையில் ஃபேபியானாவும் அவனோட ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ப்ரெஷ் பண்ண போகிறான். அங்கே அந்த டேப் கிட்ட ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கறது நல்லாவே கவனிக்கிறா. அப்படியே அந்த வீடு ஃபுல்லாகவே நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ டேபிளில் ஒரு டிராயிங் ஒன்று இருக்கிறத அவள் கவனிக்கிறா. ஸோ அதில் பக்கத்தில் போயிட்டு யார் வரைஞ்சிருக்கான்னு பார்த்தா அது கண்டிப்பாக வந்து ஆட்ரின் வரைஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அது அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஆட்ரின் வந்துடுறான். பார்த்ததுமே வந்து அது பிளெண்ட் ட்ரா பண்ணது, முதவா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே சமாளித்து கூட்டு போயிடுறான். அப்போ அந்த டைமில் 2 போலீஸ் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒய்ஃபு காணாமல் போனதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தை பார்த்து ஃபேபியானா வர்றதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் ஒய்ஃப் காணாமல் போய் கொஞ்ச நாள்லேயே எப்படி புது கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு சுத்தமாக புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு சரி கார்டனுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போகிறாங்க. ஆண்ட்ரினும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, நான் அவளை கொலை பண்ணுற மாதிரி இவங்க எல்லாம் என்னை பார்க்குறாங்க பேசுகிறாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, அவளுக்கு யாரோடையும் ஆஃபர் இருக்கும் அதனால தான் அவள் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரின் வந்து ஃபேபியானாட்ட சொல்கிறான். ஃபேபியானாவும் பாத்திங் டப்பில் குளிச்சுட்டு இருக்கப்போ ஒரு விதமான வைப்ரேஷன் ஆகுறது கவனிக்கிறா. ஸோ இதை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. ஸோ அங்கேருந்து வெளியே போக அப்படி கரண்ட்டும் போயிடுது. ஆண்ட்ரினும் அவளை பயப்படாத, அது வெளியே இடியோட மழை பெய்யறதுனால கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை, அதனால தான் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இப்படி இருக்காங்க. அடுத்த நாளே இந்த போலீஸில் ஒருத்த மட்டும் ஃபேபியானாவை மீட் பண்ண அவனோட பாருக்கு போகிறான். ஸோ அங்கே போய் மார்க் பண்ணிட்டு அங்கே போய் என்கொயரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு, அவங்க ஒய்ஃப் காணாமல் போய் கொஞ்ச நாள்லேயே எப்படி நீ அவளோட க்ளோஸ் ஆன, உனக்கு அவளுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் எனக்கு பிளென் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவளுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமே இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் தான் நானே அவளை மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஃபேபியானாவும் ஷவரில் குளிச்சுட்டு இருக்கா. அப்படி சடனாக குளிச்சுட்டு இருக்கும் போது பயங்கரமான சுடு தண்ணி அவன் மேலே வந்து படுது. அவள் வெளியே வந்து பார்த்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில் பார்க்குறா. அவள் முதுகுல ஃபுல்லாகவே நல்ல ஹீட்டுக்கு செவந்து நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்குது அவள் தோல்ல. திரும்பவும் அவளுக்கு அந்த டேப் கிட்ட ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு சீரியஸாக கேட்குறப்போ குறுக்க அந்த நாய் வந்துடுது. ஸோ இதை பார்த்தோன்னே ஃபேபியானா பயங்கரமாக பயந்தாங்க, அப்படி கீழே விழுந்துடுறா. இங்கே ஃபேபியானா ரொம்ப தனியாக தான் இருக்கா, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே தனிமையாக தான் இருக்கா. இப்போ வீட்டில் ஒரு கீ ஒன்று இருக்கிறத பார்க்குறா. அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செயின் மாதிரி போட்டுக்கிறா. அப்படியே அங்கே கரண்ட் போயிடுது. யாரோ பேசுகிற மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போய் பார்க்குறா. அப்போ திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு நாய் கத்துது. பயந்து போய் கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஆண்ட்ரினும் உனக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபேபியானாவும் சொல்கிறான், அந்த டேப்லேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரினும் வந்து காட்டுங்கிறான். ஸோ வந்து போய் காட்டி அதை ட்ரை பண்ண பார்க்குறா அதை சொல்கிறதுக்கு.
போறதுக்கு. ஆனா அவளோட நேரத்துக்கு அங்க டேப்ல இருந்து எந்த விதமான சவுண்டுமே வரல. அடுத்த நாள் ஹீரோக்கு போலீஸ் இருந்து ஒரு கால் ஒன்று வருது. ஸோ உங்க ஒய்ஃப் மாதிரி ஒரு பாடி வந்து எரிஞ்சு கிடக்குது, ஸோ வந்து அடையாளம் காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உங்க ஒய்ஃபான பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். ஆனால் அங்கே போய் பார்த்தா அது பிளென் இல்லை. ஸோ போலீஸ் தான் வந்து சொல்கிறான் இது என் பெண் இல்லை, இது என் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் ரொம்ப சோகமாகறாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போலீஸும் பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னு அப்படியே வீட்டுக்கு வர அங்கே பார்த்தா ஃபேபியானா யார்கிட்ட தனியாக பேசுகிற மாதிரி கேட்குறான். ஸோ அங்கே வந்து பார்க்குறான், நான் வந்து எதுவுமே இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே மழுப்புறா. அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அப்படியே கண்ணாடி கட்டுறாங்க. ஸோ அந்த கண்ணாடியிலேருந்து அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பேய் ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. நம்ம ஆண்ட்ரினும் பிளென்னும் ரொம்பவே லவ் பண்ணி தான் வெட்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆண்ட்ரினுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சதுனால அங்கே மூவ் ஆன் ஆகிற மாதிரி ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஸோ அவள் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறான். பிளென்னும் அவங்க வந்து அவளுக்கு பயங்கரமாக சேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த கான்சர்ட் எல்லாம் முடிஞ்சு ஆண்ட்ரினை தேடிட்டு அப்படியே பிளென் வந்து எல்லா இடத்துக்கும் தேடி போயிட்டு இருக்கப்போ ஆண்ட்ரின் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத பிளென் பார்க்குறா. ஸோ டக்குன்னு ஆண்ட்ரினோ இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவ பேர் வெரோனிகா, இவ தான் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் பிளென்னுக்கு வந்து ரொம்பவே பொசசிவாக இருக்கு. அடுத்த நாள் இந்த புது சிட்டியில் அவங்க தங்குறதுக்காக ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இந்த பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டி தான் இந்த வீட்டோட ஓனர். ஸோ இவங்க இந்த ஆண்ட்ரினுக்கும் பிளென்னுக்கும் இந்த வீடை விற்கிறதா இருக்காங்க. அந்த பாட்டி ஜெர்மனி போகிறதுனால இந்த மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாமல் தான் இந்த வீடை விற்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இங்கே ஒரு நாய் இருக்குது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளென்னுக்கு வீடெல்லாம் சுற்றி கட்டுறாங்க. டே கட் பண்ணால் ஆண்ட்ரினும் பிளென்னும் நல்லா ஹாப்பியாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பிளென்னும் ஆண்ட்ரினுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு ஆண்ட்ரினோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி நான் வரேங்கிற மாதிரி சொல்கிறா. ஆண்ட்ரினை பார்க்க பிளென்னும் போக அந்த ரூமை திறந்து பார்த்தா நம்ம ஆண்ட்ரினும் வெரோனிகா கூட தனியாக பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து பிளென்னுக்கு அப்படியே மூஞ்சி மாறுது. உங்களுக்கு இந்த ரூமில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்லிட்டு அப்படியே கோச்சிட்டு அந்த வெளியே போயிடுறா. காரில் போகிறப்போ நம்ம ஆண்ட்ரினும் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. சரி நைட்டு பெட்டில் வச்சு அவளை அப்படியே கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணிடுறான். பிளென்னுக்கும் இன்னும் கொஞ்சம் மனசில் டவுட்டாக இருக்கிறதுனால ஆண்ட்ரின் குளிக்க போனதும் அவன் மொபைல் எடுத்து அவளோட சாட்ஸையும் ஃபோட்டோஸையும் பார்க்குறான். ஆனால் அவளுக்கு சந்தேகப்பட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருந்ததுனால அவன் மேலே பயங்கரமாக கோவப்படுறான். வேலையிலேருந்து ஃபர்ஸ்ட் தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்ட்ரினும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோச்சுக்கிறான். நம்ம பிளென்னும் இது எல்லாத்தையும் அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த ஜெர்மனி பாட்டி, அந்த பாட்டிகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த பாட்டி ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டி போயிட்டு ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று காட்டுறாங்க. அதுக்கு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் ஒரு கீ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இடமும் காட்டுறாங்க. அதாவது வேர்ல்டு வார் 2 அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருந்ததுனால இந்த சீக்ரெட் ரூம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரூமில் தனியாக எல்லாமே இருக்கும், சாப்பாடு ட்ரெஸ் அப்படின்னு எல்லாமே வச்சுக்கலாம். உள்ள ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இது மூலியமா வெளியில் பேசுறது எல்லாமே கிளியராக நீங்கள் உள்ளே கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு உள்ளே ஒரு லைட் ஒன்று இருக்குது, ஸோ இது மூலியமாக நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மிரர் இருக்கும். இது மூலியமா வெளில நடக்கிறது எல்லாமே நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும். ஆனால் வெளில இருக்கவங்களால நம்ம உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. போடுற எந்த சவுண்டுமே வெளியவும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு பார்த்து இந்த ரூமை பத்திரமா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. இங்கே நம்ம பிளனுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குது. பேசாமல் நம்ம அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். அவன் ஃபீல் பண்ணுறானா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம ஆண்ட்ரினும் வர நம்ம ஹீரோயினும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு, அதாவது வீடியோ பாரு அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி அந்த ரூம்குள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறா. இன்னும் ஆண்ட்ரினை அந்த ரூம்லேருந்து பார்க்குறா. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவன் வந்து ரொம்பவே இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்தி அழுறான். இதை பார்த்ததுமே பிளென்னுக்கு மனசு கேட்காம சரி வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட பேக்ல கீ வச்சிருப்பா இல்லையா, அந்த கீயை மறந்தாப்புல வெளியவே விட்டுட்டு உள்ள வந்துருவா. இங்கிருந்து பிளென்னும் பயங்கரமா கத்துறா. ஆனால் ஆண்ட்ரினுக்கு எதுவுமே கேட்கல. ஸோ ஃபோன்ல இருந்து கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஃபோன்ல டவர் எதுவுமே காமிக்கவும் இல்லை. சேர் எடுத்து கிளாஸ்ல அடிச்சு உடைக்க பார்க்குறா, அதுவும் உடைக்க முடியல. தேவையில்லாம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆண்ட்ரினும் அந்த போலீஸ்ட அந்த வீடியோவை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்றான். அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இங்க பிளென்னும் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வெளியே போக முடியுமான்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ப்பான ஒரு கம்பி ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு செவுத்துல ஓட்ட போட்டு பாடுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே சாப்பிட்றதுக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால அதெல்லாம் அவளால் சாப்பிடவே முடியல. அப்போ திறந்து பார்த்தாலும் அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி போல அதனால துரு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த துரு பிடிச்ச தண்ணி தான் அதுல இருந்து வந்துட்டு இருக்கு. உள்ள இருக்கிற அந்த பைப்ல ஒரு இரும்பு கம்பி வச்சு அடிக்கிறதுனால வெளியில அந்த ஹீரோக்கு வைப்ரேட் ஆகுது. ஸோ இதனால அதை வச்சு மூலியமா சிக்னல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றா. நான் ஆண்ட்ரின் அதை சுத்தமா கவனிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயினும் எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரூம்ல ஓட்ட போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ரூம்ல ஒரு லைட் ஒன்று அடிக்குது. ஸோ என்னன்னு பார்த்தா ரூம்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளோட நம்ம ஹீரோ வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஹீரோயின் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அதாவது நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள என்னன்னா நம்ம ஹீரோ வேற ஒருத்தி கூட கூத்தடிக்கிறது அவளால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஸோ படத்துல இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த சீன்லாம் நீங்க ஆல்ரெடி படத்துல ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்பீங்க. இந்த பொண்ணும் ட்ரெஸ் எல்லாம்
எல்லாம் போட்டுட்டு அப்படியே ப்ரஷ் பண்றதுக்காக போறான். இப்போ உள்ள இருந்த பிளென்னும் அந்த சவுண்ட் விட்டுருப்பா. இதனாலதான் அதுல வந்து சவுண்டு கேட்டிருக்கோம். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூமோட மேப் கிடைச்சதுனால அங்க உள்ள வாட்டர் கனெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து ஒரு இதை திருக்கிறதுனால இங்க பாத்ரூம்ல ஷவர்ல குளிக்கிற ஃபேபியானாக்கு ஹீட்டர் ஆன் ஆகி சூடா அவரோட உடம்பு எல்லாம் முதுகெல்லாம் சூடாகி இருக்கும். இதை பார்த்து அவளும் சாவிடி அப்படின்னு நம்ம பிளென்னும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஃபேபியானாக்கு நல்லாவே முதுகுல எல்லாம் சவந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா ஃபேபியானாவும் அந்த வாஷ் பேஷன் இருக்கு இல்லையா, அதுல பயங்கரமா சவுண்ட் விட்டுருக்கா. ஆட்டுன்னு கத்துறா. உள்ள இருக்கிற பிளென்னும் அந்த பைப்ல அடிக்க வெளில அந்த வாஷ் பேஷன் அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஸ்டாப்னு சொன்னா அது அப்படியே நிக்குது. நீங்க பிளென்னான்னு கேட்க உள்ள இருந்து பிளென் அடிக்க அது வைப்ரேட் ஆகுது. பிளென்னும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. நம்ம எப்படியோ இதுல இருந்து தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த நாயும் அந்த கண்ணாடியை பார்த்து கத்த ஃபேபியானாவும் ஒரு விஷயம் புரியுது. அப்ப அந்த கண்ணாடிக்கு பின்னாடி தான் பிளென் இருக்கிறா அப்படிங்கறத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறா. அப்படியே தேடி பார்க்கும்போது அந்த கீ போடுற இடம் அவளுக்கு தெரியுது. ஸோ அவங்களோட கழுத்துல ஒரு சீச்சன் போட்டுருந்துருக்கா இல்லையா, அதில் உள்ள கீ தான் அது மேட்ச் ஆகுறதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்படியே ஓப்பன் பண்ண போறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் யோசிக்கிறா. சப்போஸ் பிளென் வெளியே வந்துட்டா ஆடினோட வாழ்ற வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிடும். இப்போதான் நம்ம சந்தோஷமா இருக்கோம், ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால இவ்வளோ வெளியே இருக்கட்டும், வெளியே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமே விட்டுறா. அந்த நேரம் தான் நம்ம ஆண்ட்ரினோ யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பா. ரூம்ல இருந்தா ரொம்பவே தப்பான யோசனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு வேற ரூம் மாறிடுறா. இங்க அந்த போலீஸ்காரனும் ஆண்ட்ரின்ட வந்து மிரட்டுறான். நீ தான் அந்த பிளென்னை கொன்னுட்ட, அட்லீஸ்ட் ஃபேபியானை வச்சு நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபேபியானுக்கு மனசு கேட்காம சரி பிளென்னோட பேசுவோம், அவர் நம்மகிட்ட என்ன பேசுவாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து அந்த வாஷ் மிஷின்ல தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி வைப்ரேட் ஆகுதாங்கிற மாதிரிலாம் பாக்குறா. ஆனா எதுவுமே வைப்ரேட் ஆகல, எந்த விதமான ரியாக்ஷனுமே அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ்காரங்க வரான். வந்துட்டு ஆண்ட்ரினை நம்பாத, அவனை வந்து சுத்தமா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸ் ஒன்று கொடுத்துட்டு போறான். இந்த போட்டோஸ்ல ஆண்ட்ரினும் வெரோனிகா, அதாவது அவங்க ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த பொண்ணும் நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் அவளுக்கு கை கிடைக்குது. ஆண்ட்ரினும் ஒரு வேலை விஷயமா ரொம்ப தூரமா போயிருப்பான். ஃபேபியானாவும் அந்த கீ எடுத்து ஓபன் பண்ணி அந்த ரூம் ஓபன் பண்ணி உள்ள போறா. அங்க எல்லாமே கீழே விழுந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா பிளென் ரொம்ப முடியாம ஒரு பெட்ல படுத்திருக்கா. பக்கத்துல போய் என்னாச்சு வாங்க இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இன்னும் பக்கத்துல இருக்கிறத ஒரு இதை வச்சு ஃபேபியானா மண்டையிலே அடிச்சு அவளுக்கு கீழே படுக்க வச்சுட்டு அவர் ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிடுறா. இன்னும் இதெல்லாம் தெரியாம அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அவன் நாய் ரொம்ப குலைச்சிட்டே இருக்குது. ஸோ ரூம்ல போய் பாக்குறான். அங்க அந்த ரூம்ல லாக் பண்ணி அந்த கீயை வெளியே வச்சுட்டு என்கிட்ட மட்டும் இருக்கிற அவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கு இல்லையா, 2 பேர் இருக்கிற போட்டோ, ஸோ அதை மட்டும் வெளியே வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. கிளம்பி இந்த பீச்சுக்கு போய் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஃபேபியானாவும் உள்ள இருந்து கையை வச்சு கத்துறா. அப்படியே இந்த படமும் முடியுது. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு, வேற என்ன மாதிரி மூவி போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.